ஓம் சாந்தி. 4/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். நமக்கு சிவபகவானே இறங்கி வந்து பிரம்மா உடல் அவதரித்து ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். பகவானுடைய ஞான முரளிய அவர் வாய் மூலமாக இப்ப நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன சொல்கிறாரோ அதை உங்களுடைய மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். பாபா என்னெல்லாம் சொல்றாரோ அதை மனசுல பதிய வச்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சூரிய வம்சத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, அடுத்த பிறவில நீங்க போய் சூரிய வம்சத்துல பிறக்க போறீங்க. அங்க உயர்ந்த பதவி அடையறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே தாரணையும் செய்ய வேண்டும். அதனால நீங்க பாபா என்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் கேட்டு வாழ்க்கையில அதை தாரணையும் செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: எப்போதும் புத்துணர்வோடு இருப்பதற்கான சாதனம் என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. எப்பவுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குது. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருந்தா நல்லா இருக்கும். புத்துணர்வோடு இருப்பதற்கான சாதனம் என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: எப்படி வெயிலில் மின் விசிறி புத்துணர்வடைய செய்கிறது. எப்படி வெயில் காலத்துல ஃபேனுக்கு கீழே உட்காந்தோம்னா நமக்கு புத்துணர்வு வருது இல்லையா, அது மாதிரி எப்போதும் சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தீர்கள் என்றால் புத்துணர்வாக இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அது உடம்புக்கு நம்ம வந்து ஃபேனுக்கு கீழே உட்காரோம். இங்க வந்து ஆத்மாவுக்கு எப்பயுமே ஆத்மா சோகமா இல்லாம பயமே இல்லாம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ஆத்மா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? சுயதர்சன சக்கரம் பாபா கொடுத்துருக்காரு இல்லையா, ஆத்மா அந்த பாதையை கடந்து வந்த பாதை, அந்த சுய தர்சனத்தை அதுவே சுத்தணும். அந்த சக்கரத்தை நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்துணர்வாக இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கையை நினைச்சாதான் நமக்கு வந்து ஒரு பயம் எல்லாமே வரும். இதே நம்ம வந்து பல பிறவிகளா நம்ம தான் சொர்க்கத்துல இருந்து நடிச்சு வந்தவங்க, நம்ம தான் இப்ப இந்த பிறவில இருக்கிறோம். இப்ப கடவுள் வந்துட்டாரு, நம்மளை கூட்டிட்டு போறாரு, நம்ம ஃபரிஸ்தாவாகி போக போறோம். இந்த மாதிரி நம்மளுடைய 5 சொரூபத்தையும் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருப்போம், புத்துணர்வா ஃபீல் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயதர்சன சக்கரதாரியாக ஆவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். பாபாட்ட குழந்தைகள் கேட்கறாங்க, சுயதர்சன சக்கரதாரி ஆவதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாபா அப்படின்னு கேக்குறாங்க. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, 1 வினாடி தான் சொல்லி சொல்றாரு. 1 செகண்ட்ல உங்களால ஆக முடியும். 1 செகண்ட்ல நீங்க சுத்தி வந்துட முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் கண்டிப்பாக சுயதர்சன சக்கரதாரியாக ஆக வேண்டும். இந்த நேரம் தான் நீங்க சுயதர்சன சக்கரதாரியா ஆயிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் இதன் மூலம் தான் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. யாரு சுயதர்சன சக்கரத்தை சுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயதர்சன சக்கரத்தை சுற்றக்கூடியவர்கள் சூரிய வம்சத்தர்களாக ஆகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சுயதர்சன சக்கரம்ன்றது நம்மளுடைய 5 சுரூபம் அனாதியில இருந்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவதையா நடிச்சது, தேவதையில இருந்து அப்புறம் அப்படியே இறங்கி வந்து துவாபர யுகத்துல நமக்கு பூஜைக்குரிய சொரூபம் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த பிராமண சொரூபத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் பிராமணர்ல இருந்து ஃபரிஸ்தாவாகி திரும்ப ஃபரிஸ்தாவில இருந்து அனாதி பாபா கூட புள்ளியா போயிடும். இது யார் இந்த ஃபுல் சக்கரத்தையும் சுத்துறாங்களோ அவங்கதான் சூரிய வம்சத்துல இருந்தே வருவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் பாபா சொல்றாரு, இதை சுத்தணும். நீங்க சுத்தினாதான் நீங்க சூரிய வம்சத்தர்களா ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. விசிறி கூட சுற்றுகிறது, அனைவரையும் புத்துணர்வாக்கிறது. இந்த ஃபேன் கூட சுத்துது இல்லையா, அதை சுத்துறது மூலமா தான் எல்லாருக்குமே ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க இல்லையா, புத்துணர்வாக்குது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் கூட சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் மிகவும் புத்துணர்வாகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம கூட நம்ம சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருந்தோம்னா, புத்தி மூலமா அதை சுத்திக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப புத்துணர்வா ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயதர்சன சக்கரதாரியின் அர்த்தத்தை கூட யாருமே தெரிந்திருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே சுயதர்சன சக்கரதாரின் அர்த்தம்னா என்னன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க கிருஷ்ணர் கையில ஒரு சக்கரம் காமிச்சிருக்காங்க, அது சுதர்சன சக்கரம்னு நினைச்சிட்டாங்க. அதை வச்சு இவங்க அரக்கர்கள்லாம் அழிச்சாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால பாபா சொல்றாரு, எனவே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இது அர்த்தம் புரியலையோ அவங்களுக்கு புரிய வைக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. புரிந்து கொள்ளவில்லை என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆக மாட்டார்கள். யாரு சுயதர்சன சக்கரத்தை பத்தி புரிஞ்சுக்கலையோ அவங்க சக்கரவர்த்தி ராஜாவா ஆக மாட்டாங்க சொல்லி பாபா சொல்றாரு. நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகுவதற்காக சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆகியிருக்கிறோம் என்று சுயதர்சன சக்கரதாரிகளுக்கு நிச்சயம் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வந்து அதை சுத்தி அந்த சக்கரத்தை சுத்தி சக்கரவர்த்தி ராஜாவா நம்ம ஆக போறோம் அப்படின்றது நமக்கு நிச்சயம் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணரிடம் சக்கரம் காட்டுகிறார்கள்.
கிருஷ்ணர் கையில சக்கரம் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி லட்சுமி நாராயணன் சேர்ந்திருப்பவர்களுக்கும் காட்டுகிறார்கள். இந்த விஷ்ணுவோடைய சித்திரம் இருக்குல்ல, அங்க 4 கைகள் இருக்கும் விஷ்ணுவுக்கு. அது வந்து லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபம் தான் அது, அந்த விஷ்ணு சுரூபம். அவங்க கையிலயும் என்ன காட்டியிருப்பாங்கன்னா சுயதர்சன சக்கரம் காட்டியிருப்பாங்க. தனியாகவும் காட்டுகிறார்கள். தனியாகவும் லட்சுமி இருந்தாலும் சரி, தனியா நாராயணன் இருந்தாலும் சரி, அவங்க கையில சுயதர்சன சக்கரம் காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய படங்கள், அதை நல்லா போய் பாருங்கன்றாரு. அவங்க கையில ஒரு சக்கரம் காட்டியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு பாபா. சுயதர்சன சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அவங்க வந்து 84 பிறவிகள் கடந்து பிறவி எடுத்து எடுத்து கடைசியில பகவானுடைய குழந்தைகளாகி இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தி தான் அவங்க மாயாவை வென்று, மாயான்றது அசுரனோட கழுத்து அறுத்து அவங்க மாயாவை வென்று அவங்க திரும்ப வந்து தேவதையா ஆயிருக்காங்க. அதனுடைய ஞாபகார்த்தமா தான் அவங்க கையில அந்த சுயதர்சன சக்கரத்தை காட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. விஷயம் மிகவும் சகஜமாகும். பாபா புரிய வைக்கிறார் பாருங்க. இது ரொம்ப ஈஸி. குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆவதற்கு எவ்வளவு காலமாகும் சொல்லி கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே ஒரே வினாடிதான் சொல்லி சொல்றாரு. பிறகு நீங்கள் விஷ்ணு வம்சதர்களாக ஆகின்றீர்கள். நீங்க ஒரு வினாடியில விஷ்ணு வம்சதர்களா ஆயிடுறீங்க. சுயதர்சன சக்கரத்தை சுத்தி 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 நீங்க அந்த மாதிரி ஆயிடுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வார்த்தை மிகவும் எளிதானதாகும். பாபா சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப ஈஸி. நாம் புதிய உலகத்தில் சூரிய வம்சத்தர்களாக ஆகின்றோம். நாம் புதிய உலகத்திற்கு எஜமானர்கள், சக்கரவர்த்திகளாக ஆகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம புது உலகத்திலே சூரிய வம்சத்தரா ஆகிறோம். நாம் தான் போயிட்டு சக்கரவர்த்தி மகாராஜாவும் ஆகிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயதர்சன சக்கரதாரியிலிருந்து விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வந்து சுயதர்சன சக்கரதாரியில இருந்து சுத்தி 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 விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களா ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் தான் சொல்லி சொல்றாரு. கடைசியில நம்ம அதை சுத்தி சுத்திய பாபா நிறைய முறையில சொல்லியிருப்பாரு. நீங்க தூக்கத்திலே கூட நைட்டு கூட தூங்கும் போது சுயதர்சன சக்கரத்தை தூங்கும் போது சுத்திட்டு படுங்க. அப்ப வந்து சுத்திட்டு பாடும்போது இரவுல கூட மரணம் வந்தா கூட நீங்க அந்த ஞாபகத்திலேயே அப்படியே போயிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எந்த ஒரு சொரூபத்துல நம்ம இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வினாடியில நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சிரும். அதான் பாபா சொல்றாரு, ஒரு வினாடியில நீங்க விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களா ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாற்றக்கூடியவர் சிவபாபா ஆவார். ஆனா இதெல்லாம் செய்ய வைக்கக்கூடியவர் யாரு? கடவுள் தான். சிவபாபா தான் சொல்றாரு சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகின்றார். சிவபாபா வராரு, நம்மளை வந்து விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக மாற்றுகின்றார். வேற யாருமே மாற்ற முடியாது. வேற மனிதர்கள்லாம் யாருமே நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்க முடியாது. சொர்க்கத்துல இருக்கிற விஷ்ணு குலத்தவங்களா நம்மளெல்லாம் மாத்த முடியாது. கடவுள் நினைச்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும். அவர் தான் வந்து செய்யறாரு. அவர் தான் சிவன் சொல்லி பாபா சொல்றாரு. விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள் சத்தியுகத்தில் இருக்கிறார்கள். விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவங்க எங்க இருக்கிறாங்கன்னா சொர்க்கத்துலதான் இருக்கிறாங்க. சொர்க்கத்துலதான் காட்டியிருப்பாங்க இல்லையா, விஷ்ணு இருப்பாரு, பார்க்கடல உட்கார்ந்துருப்பாரு, லட்சுமி கால் அமைக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொர்க்கத்துல யார் இருக்கிறாங்கன்னா விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இங்கே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இங்க கிடையாது, ஏன்னா இது கலியுகம், அதனால இங்க கிடையாது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான யுகமாகும். ஆக்சுவலா நம்ம இப்ப வந்து சங்கம யுகத்துல இருக்கிறோம். சங்கம யுகத்துல பகவானும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம் இது. இங்கதான் கடவுள் வந்து நமக்கு பாடம் எடுத்து நம்மளை வந்து என்னவா மாத்துறாரு, விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களா ஆவதற்கான யுகம் இது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம அசுர குலத்தவர்களா ஆயிட்டோம். இப்ப சூத்திர குலத்தவர்களா இருந்து இப்ப திரும்ப பாபா வந்து நம்மளை பிராமணரா மாற்றி அவருடையவரா மாற்றி நம்மளுடைய நடத்தை எல்லாம் மாற்றம்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் இங்கு வருவதே விஷ்ணு வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்காகத்தான் சொல்லி பாபா சொல்றாரு. அதேதான் சூரிய வம்சம் என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணு குலத்துல போய் நம்ம பிறந்துட்டாலே அந்த வம்சத்துக்கு பேரு சூரிய வம்சம் சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சூரிய வம்சம், அப்புறம் சந்திர வம்சம், அப்புறம் துவாபரகத்துல இருந்து வைஷ்ணவர்கள், அப்புறம் சூத்திரர்கள். கலியுகத்துல இருந்து சூத்திரர்களா மாறிடுறோம். இதுதான் 4 வம்சம் டோட்டலா. இந்த மாதிரி ஒரு ஒரு குலமா வந்துதான் இந்த உலகத்தையே ஆண்டது. இந்த மாதிரிதான் ஆண்டு இருக்கிறாங்க. இத குறித்து நம்ம இதுல கூட கிறிஸ்துவ தர்மத்துல கூட ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி 3 வம்சம் வந்து ஆண்டாங்க. ஒவ்வொரு வம்சத்துல இருந்து இன்னொரு வம்சம் மாறுச்சுன்ற கதை கூட இருக்குது. ஏதோ ஒரு கனவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. பாபா சொல்றாரு, ஞான சூரிய வம்சத்தவர்கள் என்ற வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு.
இந்த நீங்க சூரிய வம்சம் சொல்றதை விட ஞான சூரிய வம்சத்தர்கள் என்ற வார்த்தை வந்து நல்லா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. விஷ்ணு சத்யுகத்தின் எஜமானனாக இருந்தார். விஷ்ணு உண்மையிலே சத்தியுகத்தினுடைய எஜமானனா இருந்தார். அது லட்சுமி நாராயணன் இருவருமே இருந்தனர் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க வந்து நாட்டை ஆண்ட, அதாவது உலகத்தையே ஆண்டது ரெண்டு பேரும் சேர்ந்துதான், லட்சுமி நாராயணன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருந்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் இங்கே லட்சுமி நாராயணன் அல்லது விஷ்ணு வம்சத்தர்களாக ஆவதற்கு வருகிறார்கள். இங்க நீங்க கூட எதுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த லட்சுமி நாராயணன் ஆகிறதுக்காக வருகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் குஷியும் அதிகமாக ஏற்படுகிறது. இங்க வரவங்களுக்கு அந்த படத்தெல்லாம் பார்த்தாலே குஷி ஏற்பட்டு விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. புதிய உலகத்தில், தங்க யுக உலகத்தில் விஷ்ணு வம்சத்தர்களாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம புது உலகத்துக்கு போக போறோம். புத்தம் புது பூமி வேண்டும் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, இது எல்லாமே வேண்டாம், இது நல்லாவே இல்லை, புதுசா நமக்கு வேணும்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த தங்கமான யுகம், கோல்டன் ஏஜுக்கு நம்ம போக போறோம். அங்க போய் விஷ்ணு வம்சத்தர்களா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை விட உயர்ந்த பதவி வேறு இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதுக்கு மேல வேற உயர்ந்த பதவிலாம், இந்த கலெக்டர் ஐஏஎஸ் அந்த மாதிரிலாம் படிச்சு நம்ம கலெக்டர்லாம் ஆகிறோம்ல, அதெல்லாம் விட உயர்ந்த பதவி இந்த லட்சுமி நாராயணன் பதவி. இதுக்கு மேல உயர்ந்த பதவி எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அதனால இதுல அதிக குஷி இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நான் ஆக போறேன் அப்படின்ற அந்த குஷி இருக்கணும். பிரம்மா பாபா அப்படியே நான் கிருஷ்ணர் ஆக போறேன் அந்த நஷாவிலே இருந்தாரு எப்பவுமே. பாபா சொல்றாரு, கண்காட்சியில் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள், உங்களுடைய குறிக்கோளே இதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. கண்காட்சியில கூட நம்ம புரிய வைக்கிறோம். என்ன புரிய வைக்கிறோம்? இந்த மனிதர்ல இருந்து தேவதையாகுது எப்படின்ற புரிய வைக்கிறோம். இப்போ நம்மளுடைய குறிக்கோளே அதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. இது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, இதை கடவுளே வந்து ஆசிரியரா பாடம் எடுக்கிறாரு, ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, அது எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லி புரிய வைங்கன்றார். இதனை ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. குறிக்கோள் இந்த படத்தில் இருக்கிறது. இப்ப இந்த லட்சுமி நாராயண் படத்துல நம்மளுடைய குறிக்கோள் இருக்கு, இந்த மாதிரி ஆகணும்ன்றது நம்ம குறிக்கோள். பாபா சொல்றாரு, குழந்தைகள் இதை புத்தியில் வைக்க வேண்டும். எப்பவுமே நீங்க இதை புத்தியில வைங்க. குழந்தைகள் புரிய வைப்பதற்கு ஒரு வினாடியே ஆகும் அளவிற்கு எப்படி எழுதுவது. பாபா சொல்றாரு, இப்ப யாராவது வந்தாங்கன்னா ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த மாதிரி நம்ம படத்தை உருவாக்கணும், எப்படி எழுதணும், ஒரு யுக்தியா சொன்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் யோசிங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். பாபா சொல்றாரு, உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இதெல்லாம் புரிய வைக்க முடியாது, நீங்க தான் புரிய வைக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்மளதான் இன்ஸ்ட்ருமெண்டா கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு. இவ்வளோ குழந்தைகள், எவ்வளோ 800 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, அதுல பாபா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா பர்பஸா தானே தேர்ந்தெடுத்திருப்பாரு. உங்களாலதான் புரிய வைக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் விஷ்ணு வம்சத்தவர்கள் தேவி தேவதைகளாக இருந்தோம், அதாவது தேவி தேவதா குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோம். பாபா புரிய வைக்கின்றார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே, பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சூரிய வம்ச தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பாபா சொல்றாரு, இன்னில இருந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதத்துல நீங்க சூரிய வம்ச தேவி தேவதையா இருந்தீங்க சொல்லி பாபா சொல்றாரு. பைபிள்ல கூட இருக்கு, கிறிஸ்து வர்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில சொர்க்கம் இருந்ததா சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டு தான். பாபா சொல்றாரு, குழந்தைகளுக்கு இப்போது புத்தியில் வந்துள்ளது. பாபா சொல்றாரு, இப்ப குழந்தைகளுக்கு புத்தியில வந்துருச்சு. சிவபாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்ப பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம் இல்லையா, மறுபிறவி எடுத்து நம்ம யாருன்னே நம்ம மறந்துட்டோம். அதனால கடவுளே வந்து புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் புரிய வைக்கக்கூடியவர் கண்டிப்பா எல்லைக்கு அப்பாற்பட்டவராக தான் இருக்க முடியும். அது வெளியில இருந்து இந்த டிராமாவை பாக்குறவங்க தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும். அப்ப கடவுளாதான் அது இருக்கும். அவர் தான் வந்து சொல்றாரு, நீங்கள் சத்தியுகத்துல சூரிய வம்சத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க ஒரு காலத்துல, நீங்க தான் தேவி தேவதைகளா இருந்தீங்க. சிவபாபா சூரிய வம்ச தலைமுறையை உருவாக்க வந்திருந்தார். சிவபாபா கூட வந்து உங்க தலைமுறையை தான் உருவாக்க வந்திருந்தாரு. உண்மையில் பாரதம் சொர்க்கமா தான் இருந்தது, இவர்கள் தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார், பூஜாரிகள் யாரும் இருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் தான் பூஜிக்கத்தக்கவரா இருந்தாங்க. அப்ப பூஜாரிகள் அந்த கோயில்லாம் எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பூஜைக்கான பொருட்கள் கூட எதுவுமே இல்லை, இந்த சாஸ்திரங்கள் தான் பூஜைக்கான பழக்க வழக்கங்கள் போன்றவை எழுதப்பட்டுள்ளன சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுலதான் இந்த மாதிரி பூஜைக்கான பழக்க வழக்கங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வழிபடணும் போகணுன்றதெல்லாம் சாஸ்திரங்கள் தான் எழுதியிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது பொருட்கள் ஆகும். எனவே எல்லையற்ற தந்தை சிவபாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, எல்லையற்ற காட்ஃபாதர் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. அவர் ஞான கடலாவும் இருக்கிறாரு, மனித சிருஷ்டியின் விதை ரூபமாவும் இருக்கிறாரு. அவரை விருட்சபதி அல்லது பிரகஸ்பதி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த கல்பவிருட்ச மரத்திற்கு விதையா இருக்கிறதுனால அவரை விருட்சபதி, பிரகஸ்பதி, குரு அவர் தான் வந்து
குருவா இருக்கிறாரு என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பிரகஸ்பதியின் திசை, அதாவது குரு திசை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, பிரகஸ்பதியோட திசை வந்து மிக உயர்ந்ததா இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப குருவினுடைய பார்வையே நம்ம மேல பட்டுட்டு இருக்குது. நம்ம சிவபகவான் விருட்சபதி, அவரோட பார்வை நம்ம மேல விழுந்திருக்குது. இனிமே நமக்கு யோகம் தான் சொல்லி சொல்றாரு பாபா. விருட்சபதி உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்ப அவரே வந்து நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. நீங்கள் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரியாக ஆகியுள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் அந்த பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளா இருந்தவங்க, இப்ப நீங்களே தான் அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொல்லி பூஜாரியா அவங்களே போய் பூஜை, அதே அந்த அந்த சிலைகளை பூஜிக்க கூடியவங்களா நீங்களே தான் இப்ப ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிர்விகாரிகளாக இருந்த தேவதைகள் அவர்கள் எங்கே சென்றார்கள்? பாபா கேக்குறாரு. நிர்விகாரியா 16 கலைகள் நிரம்பப்பட்ட எல்லா சர்வ குண சம்பன்ன அந்த மாதிரி இருந்தவங்க சோலாகால சம்பூர்ணன்னு சொல்லுவாங்க. நிர்விகாரி தேவதைகள் எங்க போனாங்க? பாபா கேக்குறாரு. கண்டிப்பாக அவங்க மறுபிறவி எடுத்து தான் கீழே இறங்குவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க எங்க போயிருப்பாங்க? ஆத்மா என்ன ஆயிருக்கும், வேற வேற உடல் எடுத்து அப்படியே இறங்கி வந்திருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் குறிக்க வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, இந்த ஒரு வார்த்தையும் பகவானுடைய மகா வாக்கியம், இது எல்லாத்தையுமே குறிச்சு வச்சுக்கோங்கன்றாரு. மனதிலா அல்லது காகிதத்திலா சொல்லி பாபா கேக்குறாரு. நீங்க மனசுல எழுதி வச்சுக்கிறீங்களா இந்த வார்த்தையெல்லாம், இல்ல காகிதத்துல எழுதிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. இதை யார் புரிய வைப்பது? சிவபாபா. இது நமக்கு யார் சொல்றது? இந்த பிராமணிகளோ யாரோ சொல்லிட்டு இல்லை, இதை யார் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க? கடவுளே சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறாரு சிவபாபா. அவர் தான் சொர்க்கத்தை படைக்கின்றார். அல்லாஹ் தான் சொர்க்கத்தை படைத்தார், ஹெவனை படைத்தார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா குரான்ல கூட. அவர் தான் சொர்க்கத்தை படைக்கின்றார். பாபா சொல்றாரு, சிவபாபா தான் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்கின்றார். இப்போ கடவுளே வந்துதான் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்கிறார். பாபா தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. கடவுள் தவிர வேற யாருமே சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்க முடியாது. பாபா சொல்றாரு, லௌகீக தந்தை தேகதாரி ஆவார். நம்மளுடைய இந்த உடலுக்கான தந்தை இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து தேகதாரி, அவரும் ஒரு உடல்லாம் இருக்கிறாரு. நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து பரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா பல பிறவிகள் கடந்து இந்த கடைசி உடல்ல நெற்றி புருவத்துல நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பாட்டை நடிக்கிறதுக்காக இந்த உடல்ல இருக்கிறோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அப்பா பரலௌகிக தந்தை, அவரை தான் கடவுள்னு உலகமே தேடிட்டு இருக்குது. அந்த கடவுளை நம்ம இப்ப நினைவு செய்யறோம். அவர் யாரா இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, எங்க இருந்து வராரு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம நினைவு செய்யறோம். பாபா சொல்றாரு. எனவே பாபா பதில் அளிக்கின்றார், ஹே குழந்தைகளை, எனவே எல்லையற்ற தந்தையாகி விட்டார். குழந்தைகளே, நீங்கள் சூரிய வம்ச தேவி தேவதைகள் பூஜிக்கத்தக்கவராக இருந்தீர்கள், பிறகு நீங்கள் பூஜாரியாக ஆகியுள்ளீர்கள் சொல்லி கடவுளே நமக்கு புரிய வைக்கிறார். இது ராவண ராஜ்யமாகும். பாபா சொல்றாரு, நீங்க இறங்கி இறங்கி வந்து இங்க மாயாவுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க. இந்த 5 விகாரங்களும் உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. இது ராவண ராஜ்யம் சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 10 தலை கொண்ட ராவணனை பெரிய பெரிய பொம்மையா செஞ்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ராவணன் இறப்பதே இல்லை. இருந்தாலும் அந்த 10 விகாரம், 5 ஆணுக்கு 5 பெண்ணுக்கு, அந்த 10 தலை கொண்ட ராவணன் வந்து சாகிறதே இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் திரும்ப தசரால பெருசா செஞ்சு எரிக்கிறாங்க. ஏன் அவன் போகிறதே இல்லையா, அவனை ஏன் திரும்ப திரும்ப எரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. 12 மாதத்திற்கு பிறகு ராவணனை எரிப்பார்கள். திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி ராவணனை எரிப்பாங்க. அப்படி என்றால் நாங்கள் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அவங்களே சொல்றாங்க பாருங்களேன், அவங்க எரிக்கிறாங்கன்னா அவங்களே சொல்றாங்க, நாங்க ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்ட்டு நிரூபித்து சொல்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராவணன் என்றால் 5 விகாரங்களின் ராஜ்யம் நிறுவப்பட்டிருக்கிறது. ராவணனாலே மாயா, மாயானாலே 5 விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இதனாலதான் உலகமே வீணா போயிடுச்சு. பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல எல்லாருமே உயர்ந்தவர்களாக இருந்தார்கள், இப்போது கலியுகம் பழைய கீழான உலகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கடவுளே படிச்ச முத சொர்க்கம் அது எப்படி இருந்ததுன்னா எல்லாருமே உயர்ந்தவரா இருந்தாங்க. ஆனா இப்ப கலியுகம் ஆயிடுச்சுல, எல்லாருமே இப்ப இப்ப உலகமே கீழான உலகமா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது வந்து சக்கரம் எப்படி இந்த காலை மாலை மதியம் இரவு ஒரு சக்கரம் சுத்துது இல்லையா, யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி நம்ம சீசன் கூட, சம்மர் சீசன், வின்டர் சீசன், இலையுதிர் காலம், அந்த மாதிரி சீசன் கூட சுத்துது இல்லையா, பனிக்காலம். இந்த மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வருது, 365 நாள் கழிச்சு அடுத்த வருஷம் வருது. இதெல்லாம் ஒரு சக்கரம் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா. இதை யாராலையும் மாத்த முடியுமான்னு கேட்டா முடியாது, அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு, இப்போ இந்த சக்கரம் சத்தியுகம், திரேதாயுகம்,
அதே மாதிரி துவாபரயுகம் கலியுகன்றது ஒரு சக்கரம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்குது. கலியுகம் முடிஞ்சு கண்டிப்பா சத்தியுகம் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சாவழிகள். இப்ப நம்ம வந்து ஒரு சிவபாபா தேர்ந்தெடுத்த பிரம்மா உடல்ல வந்து அவதரிச்சு அவரை பிரம்மான்னு பேர் வச்சு அவருடைய பிரஜாபிதா, அவர் பேர் பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை அவரு. இங்க மக்களின் தந்தை. இங்கதானே மக்கள் இருக்காங்க. மக்களை வந்து பிடிக்கணும்னா அவரை தான் பிடிச்சாகணும். பிரம்மாவை பிடிச்சி மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு சிவன். அவருடைய வம்சாவளிகளா இப்ப நம்ம இருக்கிறோம். பிரம்மாவுடைய வம்சாவளிகளா நம்ம மாறி இருக்கிறோம். அவருடையவரா ஆனதுனால நம்ம வம்சாவளிகளா ஆயிட்டோம். பாபா சொல்றாரு, சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? கலியுகத்துல நீங்க இல்ல. இப்ப நீங்க சங்கம யுகத்துல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் பிராமணர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மலாம் பிராமணர்கள். பாபா சொல்றாரு, இப்போது சூத்திர குலத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. நம்ம இப்ப அந்த கலியுகத்துல கிடையாது. சூத்திர குலத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஏன்னா நம்மள கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உச்சி குடுமையை பிடிச்சி இழுத்து பிராமணனா ஆக்கிட்டாரு. இந்த சமயத்தில் அசுர ராஜ்யம் ஆகும். இந்த டைம்ல எல்லாருமே உலகமே அசுர ராஜ்யம். நல்லதுக்கே காலம் கிடையாது, கெட்டதுக்கு தான் காலம். நல்லது செய்யறவங்க எல்லாம் காலம் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை ஹே துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவரே என்று கூறுகிறார்கள். பாபாவை என்னன்னு கூப்பிடுறாங்க? பத்தித்த பாவனரே, துக்கத்தை நீக்கி லிபரேட்டர், வாங்க சுகத்தை கொடுப்பவரே வாருங்கள், எப்படியாவது இந்த உலகத்தை மாத்துங்க, இது எவ்வளவு மோசமான உலகம்னு கூப்பிடுறாங்க. இப்போது சுகம் எங்கே? சத்தியுகத்தில் தான் சுகம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு பாபா. துக்கம் எங்கே இருக்கிறது? துக்கம் கலியுகத்தில் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா தான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் ஆவார். அந்த ஒரு கடவுளால மட்டும்தான் இவ்வளவு துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் சுகத்தின் ஆசையை தான் தருகின்றார். கடவுள் எப்பயுமே துக்கமே கொடுக்கறது இல்ல. இந்த துக்கம் எல்லாம் நம்மளே கர்மா மூலமா நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு தான். நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கே விளையுது. ஆனா கடவுள் எப்பயுமே சுகம் மட்டும் தான் கொடுக்குறாரு. அவர் சொர்க்கத்துல உருவாக்கி சொர்க்கத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் கொடுத்து அனுபவி குழந்தைன்னு சொல்லி விட்டுட்டு போனாரு. அதான் பாட்டெல்லாம் விடுறதுல ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னா, அப்ப கடவுள் வந்து நல்லதுதான் நமக்கு செய்யறாரு. நம்ம தான் வந்து கர்மாவை பண்ணி பண்ணி இந்த மாதிரி துக்க உலகமா நம்ம தான் மாத்திக்கிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் சுகத்தின் ஆசையை தான் தருகின்றார். கடவுள் நமக்கு சுகத்தின் ஆசையை தான் கொடுக்கிறாரு. சத்தியுகத்தை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. அங்கே துக்கம் எனும் பேரே இல்லை. சொர்க்கத்துல துக்கம்னா என்னன்னே தேவதைகள் கேட்டா தெரியவே தெரியாது. துக்கம் அப்படின்னா என்ன கேட்பாங்க, அழறதுன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க தேவதைகள். அவங்களுக்கு அழறதுன்னா என்னன்னு தெரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி என்னன்னு பேரடையாளமே தெரியாது, அங்க இருக்காது. அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, ஹாஸ்பிட்டலே இருக்காது. அந்த மாதிரி ஆனா ஒரு உலகம். துக்கம்னா என்ன பேரடையாளமே இல்லாத ஒரு உலகம் வந்து சொர்க்கம். அந்த மாதிரிதான் கடவுள் படைச்சிட்டு போனார். பாபா சொல்றாரு, உங்களுடைய ஆயுளும் அதிகமாக இருக்கிறது, அழ வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை. உங்க ஆயுள் கூட சத்தியுகத்துல 150 வருடம் ஆயிடும். ஒவ்வொருத்தரும் 150 வருஷம் நல்லா ஆயுளோட இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப கூட நீங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப கடவுளே கூட இருக்கிறாரு. இப்ப ஏன் அழறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. சமயப்படி பழைய சரீரத்தை விட்டு விட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்கின்றீர்கள். நேரம் வந்தா என்ன பண்ணுவோம்? அந்த பாம்பு சட்டையை மாற்ற மாதிரி, பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி நம்ம நேரம் வந்தா இந்த உடலை விட்டுட்டு அடுத்த உடலை எடுக்க போறோம். இதுக்கு ஏன் அழறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இப்போது சரீரத்திற்கு வயதாகி விட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்க வயசாயிடுச்சுன்னா இந்த சரீரம் பழசாயிடுச்சு, நம்ம இதை விட்டு போகணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் குழந்தைகள் சதோ குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் குழந்தைகளை பிரம்ம ஞானிகளை விட உயர்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டிருந்தார்கள். இப்ப சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா பாருங்களேன், அதுக்கு வந்து 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. நம்ம அடிச்சா கூட அது வந்து திரும்ப நம்மளை வந்து கட்டி பிடிச்சுக்கும். அந்த அளவுக்கு அது ஒண்ணுமே தெரியாத அந்த சதோ குணமுடையதா இருக்கும். சிறு குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் அப்படி இருக்குங்க குழந்தைங்க. அதனால அந்த குழந்தைகளை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம ஞானிகளை விட உயர்ந்தவர்கள். அதனாலதான் குழந்தைகள்லாம் அடிக்க கூடாது சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை அடிச்சா பிரம்ம ஞானிகளை அடிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு புரிந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பிறகு அவர்கள் விகாரிகளாக கிரகஸ்தியிலிருந்து சன்னியாசியாக மாறுகிறார்கள். ஏன்னா அவங்கதான் வந்து பின்னாடி விகாரி ஆயிடுறாங்க. குடும்பத்தவரா ஆகி கூட அப்புறம் திடீர்னுட்டு குடும்பத்துல இருந்து சன்னியாசியா மாறுறாங்க. சன்னியாசியா மாறி போறவங்க கூட குழந்தையா இருந்து அப்புறம் விகாரியா மாறி குடும்பத்துல இருந்து தான் சன்னியாசியா போறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே அவர்களுக்கு அனைத்து விகாரங்களும் தெரிகிறது. சன்னியாசிகளுக்கு கூட எல்லா விகாரங்களுமே தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிறிய குழந்தைகளுக்கு இது தெரிவதில்லை. ஏன் குழந்தைகளை மட்டும் மகான் சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. இப்ப கூட பிறகுற குழந்தைங்கலாம் விகாரம்னா என்னன்னே தெரியாது. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால அதுங்களை வந்து மகான் மகான்
குழந்தைகளை அவங்கள வந்து அடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை அடிக்கக்கூடாது, பிரம்ம ஞானிக்கு சமம் அவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம். ஆனா இந்த நேரம் முழு உலகத்திலயுமே ராவண ராஜ்யம் நடக்குது, கீழான ராஜ்யமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சிரேஷ்டாச்சார தேவி தேவதைகளின் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. ஆனா அந்த தேவ உலகம் வந்து சத்தியுகமா இருக்கும்போது சிரேஷ்டாச்சார தேவி தேவதைகள் இருந்தாங்க, அவங்களுடைய ராஜ்யம் நடந்தது. ஆனா இப்போது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு வரலாறு திரும்பவும் நடக்கும், திரும்ப இதே வரலாறு நடக்கும். உயர்ந்தவர்களாக யார் மாற்றுவார்கள்? யார் எல்லாரையும் மாத்துறது? இங்க ஒருவர் கூட உயர்ந்தவர் இல்லை. இந்த உலகத்துல இப்ப யாராவது உயர்ந்தவர்களா இருக்கிறாங்களா? யாருமே இல்லையே. சாமியார்கள் கூட யாருமே இல்லை, அவங்க கூட கோபப்படுறாங்க. யாருமே உயர்ந்தவர்களா இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது அதிக புத்தி வேண்டும். பாபா சொல்றாரு, இதுல ரொம்ப அதிக புத்தி இருக்கணும். இந்த யுகமே தங்க புத்தி ஆவதற்கான யுகமாகும். இப்ப நீங்க வந்திருக்கிறது சங்கமேகம். இந்த யுகமே உங்களுக்கு தங்க புத்தி ஆவதற்கான யுகம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாற்றுகின்றார். இவ்வளவு நாள் நம்ம கல்லு புத்தியா இருந்தாலே நம்ம வெளுத்ததெல்லாம் பால் நம்பிந்தோம். அது மாதிரி நம்ம துக்கம் கொடுக்குறோன்னே தெரியாம இருந்தோம். வார்த்தைகளால ஏதோ பேசுவோம், அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அதை கூட நம்ம தெரியாம இருந்திருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம தெரியாமலே இருந்தோம். பாபா தான் வந்து இப்ப நம்மள கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக இப்ப மாற்றுகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு சத்தியமானவரின் சேர்க்கை தான் கரை சேர்க்கும். பாபா சொல்றாரு, ஒரே ஒரு சத்தியமானவர் சிவன் தான், அவர் தான் கடவுள். அவரோட சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுடைய படகு கரை சேரும் சொல்லி சொல்றாரு. கெட்ட சேர்க்கை மூழ்கடித்து விடும். உங்களுடைய படகு மூழ்கிடும் எப்பன்னா நீங்க கெட்ட சேர்க்கையோட சேர்ந்தீங்க, அந்த மாயா கூட சேர்ந்தீங்கன்னா படகு மூழ்கிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியமான பாபாவை தவிர மீதி உலகத்தில் கெட்ட சேர்க்கையே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பாபா, அவர் முரளி, அவர் நினைக்கிறது, இதை தவிர வேற எதுலயா போனீங்கன்னா அது எல்லாமே கெட்ட சேர்க்கைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் சம்பூர்ண நிர்வீகாரியாக மாற்றிவிட்டு செல்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நான் தான் வரேன், முழு உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மாத்திட்டு யாரெல்லாம் அவர் பேச்சு கேட்டு ஃபாலோ பண்றாங்களோ அவங்கெல்லாம் சம்பூர்ண நிர்விகாரியா மாற்றி விட்டு போறாரு சொல்றாரு பாபா. பிறகு சம்பூர்ண விகாரியாக மாற்றுவது யார்? நான் அப்படி மாத்திட்டு போனேன்ல, சம்பூர்ண நிர்விகாரியா மாத்திட்டு போனேன்ல, பிறகு யார் இந்த மாதிரி சம்பூர்ண விகாரியா மாத்தண்டு? ஃபுல்லா விகாரம் நிறைஞ்சவங்கள மாறி கிடக்குறீங்க, சேத்துல விழுந்து கிடக்குறீங்க, எப்படி இப்படி மாறினீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இது யாருக்குமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து புரிய வைக்கின்றார். இது யாருக்குமே இவ்வளவு நாள் தெரியல, நம்ம ஏன் இப்படி மாறணும், நம்ம ஏன் இப்படி ஆனோம்னு சொல்லி தெரியல. பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. ராவண ராஜ்யம் அல்லவா குழந்தைகளே, இது இப்ப ராவண ராஜ்யம் தானே, அதனாலதான் இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். யாருடைய தந்தையாவது இறந்து விட்டால் எங்கே சென்றார் என்று கேளுங்கள். இப்ப யார் வீட்லயாவது தந்தை இறந்துட்டாங்கன்னா கேளுங்க, எங்க போனாங்க உங்க அப்பான்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது, அதனுடைய அர்த்தம், அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இதுவரை நரகத்தில் இருந்தார் என்று ஆகிறது அல்லவா? அப்ப கேளுங்க, அப்ப இப்பதான் சொர்க்கத்துக்கு போயிருக்காருன்னா அப்ப இது வரைக்கும் உங்க அப்பா நரகத்துல தானே இருந்தாருன்னு சொல்லி கேக்குறாரு. அப்படித்தானே அந்த அர்த்தம்னு சொல்லி கேட்கிறாரு. எனவே நீங்கள் நரகவாசிகள் தான் இல்லையா? இப்ப புரிஞ்சிட்டீங்களா? இப்ப இது நரகம்னு புரிஞ்சிட்டீங்களா? நிறைய பேர் இது வந்து சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பாபா சொல்றாரு, நீங்கள் நரகவாசிகள் தான் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. புரிய வைப்பதற்கு எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. பாபா சொல்றாரு பாருங்க, நிறைய பாயிண்ட் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் புரிய வைக்கணும் சொல்லிட்டு பாபா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, தன்னை யாரும் நரகவாசியாக புரிந்து கொள்வதில்லை. இப்ப எல்லாருமே தன்னை என்ன நினைச்சுக்கிறாங்க, இங்கே சொர்க்கத்துல இருக்கிறான்னு நினைச்சுக்கிறாங்க. நல்லா மாளிகை மாடி மேல மாடி வீடு கட்டிட்டு எல்லாமே கிடைக்குது, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே வீட்டுல வந்து எந்த வேலையும் இல்லைன்னா இதுவே வந்து சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சொர்க்கம்னா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா செல்வமும் நிறைஞ்சு எல்லாமே இருக்கணும், புத்திசாலியாவும் இருக்கணும், அதுதான் வந்து சொர்க்கம். அது மாதிரி ஒருத்தவங்க துக்கம் கொடுக்காம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு பேர் தான் சொர்க்கம். ஒருத்தவங்க மட்டும் நல்லா வசதியா இருக்கிறது, ஒருத்தவங்க கஷ்டப்படுறது, அதுக்கு பேர் சொர்க்கமே கிடையாது. பாபா சொல்றாரு, இதை நான் யாரும் நரகவாசியாக என்று கூட புரிந்து கொள்வதில்லை சொல்லி சொல்றார். நரகத்தை வேஷ்யாலயம் என்றும் சொர்க்கத்தை சிவாலயம் என்றும் சொல்லப்படுகிறது. நரகத்தை வேஷ்யாலயம் சொல்லப்படுது, சொர்க்கத்தை தான் சிவாலயம் சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பாபா சொல்றாரு, இன்னிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரத பூமியில தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்கள், மகாராஜன் மகாராணியாக இருந்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மறுபிறவி எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் நீங்க தான் மகாராஜன் மகாராணியா உலகத்துக்கே எஜமானரா இருந்தீங்க. அப்புறம் நீங்க அந்த உடல் எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்க முடியும்? 150 வருடம் கழிச்சு வேற வேற உடல் எடுத்தீங்க.
அப்படியே காலம் கடந்து வந்துச்சு. இப்ப மறுபிறவி எடுக்க வேண்டியிருந்தது சொல்லி சொல்றாரு. அனைவரையும் விட அதிகமாக மறுபிறவி நீங்கள் தான் எடுத்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் சொர்க்கத்தை ஆரம்பத்துல இருந்தே நடிச்சு வந்தீங்க. நீங்க தான் அதிகமா 84 பிறவிகள் நீங்க தான் எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதற்காகத்தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. பாருங்க, நிறைய சாஸ்திரத்துல ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப காலம் பிரிஞ்சிருக்கிறாங்கன்ட்டு எழுதியிருக்கிறாங்களாம். ஏன்னா நடிக்க வந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. 5000 வருஷமா ஆத்மா வந்து பிரிஞ்சிருக்குது பரமாத்மாவை. அதனாலதான் இப்ப பாபா பார்த்தோன்னே நம்ம அப்படியே போறோம், பாபான்னு அன்பா கட்டி பிடிக்க போறோம். இந்த திருவிழால தொலைஞ்ச குழந்தைய எப்படி அப்பா அம்மா தேடினா கண்டுபிடிச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி பாபாவும் நம்மளும் சேர்ந்தோடனே அவ்வளோ ஒரு நமக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு. ஐயோ, அப்பா கிடைச்சிட்டாரு, நான் இவரைதான் தேடிட்டு இருந்தேன், கடவுளே கடவுளே தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டாருன்ட்டு. அதனாலதான் நம்ம வந்து அவரை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷப்படுறோம். பாபா சொல்றாரு, நீங்க தான் அதிகமா மறுபிறவி எடுத்திருக்கீங்க, அதனாலதான் நீங்க என்னை விட்டு ரொம்ப காலம் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்கள் தான் வந்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, நீங்க தான் முதல்ல நடிக்க வந்தீங்க, ஏன்னா ரொம்ப காலம் பிரிஞ்சிட்டீங்க, இப்பதான் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆனீர்கள், இப்போது தூய்மையாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது. இப்ப நமக்கு ஞாபகம் வந்துருச்சு சொல்லி சொல்றாரு. அழைக்கிறார்கள் அல்லவா, கூப்பிடுறாங்க, பத்தித பாவனரே வாருங்கள். எனவே ஒரே ஒரு பரம சத்குரு வந்துதான் தூய்மையாக்குகின்றார் என்று சான்றிதழ் கொடுக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரே ஒரு பரம சத்குரு வந்துதான் தூய்மையாக்குகிறாருன்ட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களை இவருக்குள்ள அமர்ந்து தூய்மையாக்குகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நான் வரேன், வந்து பிரம்மா உடல்ல அமர்ந்து உங்களெல்லாம் தூய்மையாக்குறேன். இந்த முரளி பாடம் எடுத்துதான் நம்மளை தூய்மையாக்குறாரு. இந்த படிப்பை நம்மளை படிக்க வச்சுதான் ஆத்மா மாறுது. ஆத்மாவை தான் மாத்துறாரு, உடலை மாத்தல. ஆத்மாவை மனசு புத்தியா மாத்துறாரு. மெயினா மனசு புத்தியை மாத்திட்டாலே ஆத்மா தூய்மை ஆகிடும். அதனாலதான் பாபா அங்க வந்து ஆத்மாவை மாத்திட்டு இருக்காரு. எங்க மாத்தணுமோ அங்க மாத்திட்டு இருக்கிறாரு. மற்றபடி 84 லட்சம் பிறவிகள் போன்றவைகள் எல்லாம் இல்லை பாபா சொல்றாரு. மற்றபடி சொல்றாங்க இல்லையா சாஸ்திரத்துல, 40 லட்சம் ஆண்டுகள், கலியுகமே 40,000 ஆண்டு, 84 லட்சம் பிறவிகள், புல்லாகி பூண்டாகி கனியாகி அப்படின்ட்டு பாடியிருக்கிறாங்க. அவ்வளோ பிறவிகள்லாம் நம்ம எடுக்கல. மனித ஆத்மா மனித பிறவிதான் எடுக்கும். மற்ற ஆத்மாக்கள் நாய் ஆத்மா நாய் பிறவிதான் எடுக்கும். பூனை ஆத்மா பூனை பிறவிதான் எடுக்கும். மனிதன் ஒன்றும் நாயா பூனையா பிறக்கிறது இல்ல. எந்த விதை போட்டா எந்த மரம் முளைக்கும். அப்ப மனித விதை போட்டா மனிதன் தான் முளைப்பான் இல்லையா. டோட்டலா 84 பிறவிகள் தான் நீங்க எடுக்கிறீங்க, 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாது சொல்லி பாபா கடவுளே வந்து புரிய வைக்கிறாரு, ஆணித்தரமா புரிய வைக்கிறாரு. 84 பிறவிகள் ஆகும் சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் பிரஜைகள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். பாபா சொல்றாரு, இந்த லட்சுமி நாராயணனுடைய பிரஜைகள் அவங்க மட்டும் இல்ல, ராஜானா பிரஜைகள் இருப்பாங்க இல்லையா, யாரோ ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊரே தானே ஆண்டு இருப்பாங்க. அவங்களோட பிரஜைகள் கூட சத்தியுகத்துல இருந்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இப்போது இல்லை. இப்ப எல்லாருமே எங்க போயிட்டாங்க? லட்சுமி நாராயணன் இருந்தாங்க, அவங்க பிரஜைகள் வாழ்ந்தாங்க, இப்போது யாருமே இல்லை, எங்கே சென்றார்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. அந்த உலகமே இப்ப மாறி போயிடுச்சு, இப்ப அவங்களாம் எங்க போனாங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. அவர்களும் கூட 84 பிறவிகள் எடுக்க வேண்டும். லட்சுமி நாராயணன் எப்படி 84 பிறவி மறுபர்த்ல ரீபர்த் வந்துட்டாங்களோ, அதே மாதிரி அவங்களோட பிரஜைகள் கூட 84 பிறவிகள் எடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதானே திரும்ப அவங்க கடைசியா வந்து இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. அப்புறம் பாபா வந்து பாடம் எடுப்பாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து திரும்ப சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனால எல்லாருமே மறுபிறவில வந்துட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் முதல் நம்பரில் வருகிறார்களோ அவர்கள் தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொர்க்கத்துல 1 கேலண்டர் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போல இருந்து யார் வந்து பிறவி எடுத்து நடிக்க வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 84 பிறவின்னு சொல்லி சொல்றாரு பாபா. எனவே முதலில் அவர்கள் செல்ல வேண்டும். அதனால இப்ப அவங்க எல்லாம் ஃபர்ஸ்டே போகணும், அப்பதானே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிக்க முடியும். அதனால எல்லாரும் முதல்ல போயிருவாங்கன்னு சொல்றாரு. தேவி தேவதைகளின் உலகத்தின் வரலாறு மீண்டும் நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. திரும்பவும் இதே தேவி தேவதைகளின் ராஜ்யம் உலகத்துல நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யம் கண்டிப்பாக திரும்பவும் நடக்கும். கடவுள் இறைவனுடைய மகா வாக்கியம், சத்தியமான ஒரு சிவன் சொல்றாரு பாருங்க. திரும்பவும் இதே உலகத்துல சத்தியுகம் வரும். சூரிய வம்ச ராஜ்யம் சந்திர வம்ச ராஜ்யம் கண்டிப்பா திரும்பவும் நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உங்களை தகுதியானவர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார். இப்ப நம்ம அதுக்கு தகுதியானவளா பாபா நம்மளை மாத்திட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கின்றீர்கள் நாங்கள் நரனிலிருந்து நாராயணாக ஆகும் இந்த பல்கலைக்கழகம் அல்லது பாடசாலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் சொல்லி நம்மளே சொல்றோம் இல்லையா. நமக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு.
இங்கேதான் நான் போன கல்பத்திலயும் வந்து பாடம் படிச்சேன், நானே தான் வந்தேன், இதே பாபா தான், இதே நான் தான் சொல்லி நம்ம ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, நம்ம சொல்றோம். இது நம்முடைய குறிக்கோளாகும். இது எல்லாமே நம்முடைய குறிக்கோள் சொல்றாரு. யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்வார்களோ, யார் இதை நம்பி முயற்சி செய்யறாங்களோ அவங்க தான் தேர்ச்சி பெறுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முயற்சி செய்யவில்லை என்றால் பிரஜையில் சிலர் செல்வந்தர்களாகவும் சிலர் குறைவான செல்வந்தர்களாகவும் ஆகிறார்கள். முயற்சி செய்யறவங்க லட்சுமி நாராயணன் ஆவாங்க, பதவி அடைவாங்க. முயற்சி செய்யலைனாலும் யார் இந்த முரளி நல்லா படிக்கிறாங்களோ, முரளி கேட்குறாங்களோ அவங்க பிரஜையில சிலர் செல்வந்த பிரஜை ஆவாங்க, சிலர் குறைவான செல்வந்தர்களாகவும் ஆவார்கள் சொல்லி சொல்றாரு. ராஜ்யம் உருவாக்கி கொண்டிருக்குது. ஆக மொத்தம் இங்க கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியாம ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. பாபா சொல்றாரு, நாம் ஸ்ரீமத்தின் மூலம் சிரேஷ்டமானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பாபாவுடைய வழி ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமானவர்களா உயர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கோம் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழிபடி ஸ்ரீ லட்சுமி நாராயணன் அல்லது தேவி தேவதைகளாக ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா வந்துட்டாரு. அவரோட வழிப்படி நடக்கிறதுனால, ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால நம்ம லட்சுமி நாராயணாகவோ தேவி தேவதைகளாகவோ ஆகிறோம்னு சொல்றாரு. ஸ்ரீ என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஆகும். இப்போது யாரையும் ஸ்ரீ என்று சொல்ல முடியாது. இந்த கலியுகத்துல யாருமே ஸ்ரீனே சொல்லிக்க தகுதி இல்லாதவங்களா எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. ஆனால் இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவரும் ஸ்ரீ என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனா இங்க கலியுகத்துல கூட பேர் வந்து ஸ்ரீன்னு வச்சுதான் சொல்றாங்க இல்லையா, ஸ்ரீதர் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. ஸ்ரீ இன்னார் சிரேஷ்டமானவர்களாக தேவி தேவதைகளாக தவிர வேறு யாருமே ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணன் பேர் வைக்கிறதுக்கு தகுதியானவங்க தேவி தேவதைகள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது. ராவண ராஜ்யத்தில் பாரதத்தின் மகிமையை அழித்து விட்டார்கள். பாருங்க, இப்ப பாரதத்தினுடைய மகிமே இல்லை இல்லையா, அது எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்குது பாரதம். இதே பாரதம் ஒரு காலத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. தங்க குருவியா இருந்தது, அங்கதான் வைர வைடூரியங்கள்லாம் கொட்டி கிடந்தது ஒரு காலத்துல. ஆனா இந்த ராவண ராஜ்யத்துல அதோட மகிமையை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்தின் மகிமையும் அதிகமாக இருந்தது. பாரதத்தின் மகிமை கூட அதிகமா இருந்தது. இப்போ நிந்தனையும் அதிகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. திட்டினாலும் பாரதம் தான் அதிகமா திட்டு வாங்குது, மகிமையும் அதிகமா பாரதம் தான் வாங்குது சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் முற்றிலும் செல்வம் நிறைந்ததாக இருந்தது, இப்போது முற்றிலும் எதுவும் இல்லதாக ஆகி இருக்கிறது. எப்படி நம்மளோ அதே மாதிரியே பாரதமும் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைக்கு முன்னால் சென்று அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள். போய் கோயில்ல போய் பாடுறோம் இல்லையா, லட்சுமி நாராயணன் முன்னாடி, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க, நீங்க எவ்வளவு பெரியவங்க, கடவுளே எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, காப்பாத்துங்க சொல்லி பாடுறோம் இல்லையா. நாங்கள் குணமற்றவர்கள், எங்களிடம் எந்த குணமும் இல்லை, இதெல்லாம் பாடுறாங்க. தேவதைகளை சொல்கிறார்கள், அவர்கள் என்ன இரக்க மனமுடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பாடுறாங்க. பாபா சொல்றாரு, இரக்க மனமுடையவர் என்று ஒருவரை தான் சொல்ல முடியும். தேவதைகளை கூட இரக்க மனமுடையவர் சொல்ல முடியாது. கருணை மனமுடையவர் ஒருவர் தான், அவர்தான் கடவுள். அவர்தான் வந்து என்ன செய்யறாரு, சிவபாபா தான் வந்து என்ன செய்யறாரு, மனிதர்களை தேவதையாக மாற்றுகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அவர் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப 3 ரோல் நமக்கு பிளே பண்றாரு. அன்னைக்கு சொன்னார்ல, டீச்சராகவும் உங்களுக்கு யார் இருக்கிறதுன்றத சொல்லி நீங்க தான் நிரூபிக்கணும்னு சொல்றாரு பாபா. சர்வவியாபி இல்ல, அவர் டீச்சரா இருக்கிறாருன்ட்டு புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொன்னார். உத்தரவாதம் அளிக்கின்றார், என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பல பிறவிகளின் பாவம் பஸ்மமாகும். பாபா இப்ப உத்தரவாதம் கொடுக்குறாரு, கேரண்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேரண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைவு செஞ்சீங்கன்னா பல பிறவிகள் பாவம் எல்லாம் பஸ்மம் ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம 63 பிறவில என்ன பாவம் பண்ணோம் நமக்கே தெரியாது. இந்த பிறவில பண்ணதே பாவம்னே நமக்கு தெரியாது. இதுல வேற முன் பிறவிகளை நம்ம என்ன செஞ்சோம்னு நமக்கே தெரியாது. அந்த பாவம்லாம் கடவுளை நினைச்சா தீந்துரும், என்ன நினைச்சீங்கன்னா தீந்துரும்னு சொல்றாரு. ஆனா நான் எப்படி இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், என்னோட உருவம் தெரிஞ்சு நீங்க நினைச்சாதான் அது பாவம் வந்து பஸ்மமாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் என்னுடன் அழைத்து செல்வேன். நீங்க பாவம்லாம் அழிஞ்சு போச்சுன்னா நீங்க வந்து என்னோட அதாவது என் மாதிரி ஆயிடுவீங்க, என் கூடவே வர்றதுக்கு தகுதி ஆயிடுவீங்க. அப்ப நான் வந்து உங்களை என் கூட அழைத்து போவேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் பாபா நம்மள சாந்தி தாமத்துல இருந்து அங்க இருந்து நம்ம புதிய உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. இது 5000 ஆண்டுகளின் சக்கரமாகும். இது டோட்டலா 5000 வருடங்களுடைய சக்கரம். புதிய உலகம் இருந்தது, பிறகு கண்டிப்பாக உருவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. உலகம் தூய்மையற்றதாக போது பாபா வந்து தூய்மையாக்குவார். பாபாவுக்கு இதே வேலைதான்.
எப்பெல்லாம் உலகம் வீணாயிடுதோ அப்ப வந்து பாபா வந்து திரும்பவும் நம்ம தூய்மையாக்கி கூட்டு போவாரு. பாபா கூறுகின்றார், தூய்மையற்றதாக ராவணன் மாற்றுகின்றான், நான் தூய்மையாக்குகின்றேன். எப்ப பார்த்தாலும் இந்த மாயா வந்து தூய்மையற்றவங்களா ஆக்கிடுது, நான் வந்து தூய்மையாக்குறேன், இதான் என் வேலைன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி இது பொம்மை பூஜையை போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி இந்த பக்தி மார்க்கத்துல பொம்மையா செஞ்சு வச்சு பூஜை பண்றாங்கன்னு சொல்றாரு. ராவணனுக்கு 10 தலைகள் ஏன் காட்டுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ராவணனுக்கு ஏன் 10 தலை வச்சிருக்காங்க, ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் எப்போதாவது இருக்கின்றானா சொல்லி கேக்குறாரு. இது வரைக்கும் நம்ம 5000 வருஷ சக்கரத்துல ஒரு மனுஷங்க கூட 10 தலையோட வந்ததே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் பொம்மை பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை 4 கைகளுடைய மனிதன் இருந்தால் அவர்களின் மூலம் பிறக்கும் குழந்தையும் அப்படியே இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, விஷ்ணுவுக்கு 4 கைகள் காமிச்சிருக்கீங்க இல்லையா, இப்ப அவங்க ஒருவேளை இருந்திருந்தா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை 4 கையோட தானே பிறந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லையே. இது வரைக்கும் கலியுகம் கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் 2 கை தானே இருக்கு, 4 கை யாருக்குமே இல்லைன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இங்க அனைவருக்கும் 2 கைகள் தான் இருக்கிறது, எதுவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி கடவுளே சொல்றாரு. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்தை மனனம் செய்து கொள்கிறார்கள். எல்லாத்தையும் அந்த பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரத்தை மனனம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பிடுறாங்க. பக்தியில வந்து சாஸ்திரம் படிக்கிறாங்க, இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிறாங்க, அதையே பின்பற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களை பின்பற்றுவர்கள் கூட எவ்வளவு பேர் இருக்கின்றனர். அப்படியே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உடனே அதை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிலைய வச்சுட்டாங்கன்னா உடனே அதை போய் வழிபடுவாங்க. ஒரு தொட்டில் கட்டி விட்டாங்கன்னா உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்க செய்யறத பார்த்து அப்படியே அடுத்தடுத்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதிசயமாக இருக்கிறது. பாபா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அதிசயமா இருக்கு இவங்க பண்றதெல்லாம்ன்றாரு. இவர் பாபா ஞானத்தின் அதிகாரம் உடையவராக இருக்கின்றார். இப்ப சிவபாபா அவர் ஞானத்துக்கு அதிகாரம் உடையவரா இருக்கிறாரு. எந்த மனிதனும் ஞானத்தின் அதிகாரம் உடையவராக ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சாஸ்திரங்களுக்கு அத்தாரிட்டியா ஆகலாம் நீங்க, ஆனா ஞானத்தினுடைய அத்தாரிட்டியா கடவுளை தவிர வேற யாரும் ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் ஞான கடல் என்று என்னையே சொல்கின்றீர்கள், சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி. இது எல்லாமே மகிமை. யாருடைய மகிமை? கடவுளுடைய மகிமை ஆகும் சொல்லி சொல்றாரு. இது பாபாவின் மகிமையாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் போது பாபாவிடமிருந்து சக்தி அடைகின்றீர்கள். நீங்க ஒண்ணும் இல்ல, உட்கார்ந்து கடவுளை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாரு பாபா. பாபாவில இருந்து உங்களுக்கு சக்தி கிடைச்சிட்டே இருக்கும்ன்றாரு. அதன் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். ஒண்ணுமே இல்ல, செவனேன்னு உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவும் நினைக்கணும். சாதாரணமா அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண மாத்தாசா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க வந்து கடவுளை நினைக்கணும், அவ்வளவுதான். நினைச்சாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுறாங்க, உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மிடம் நிறைய சக்தி இருக்கிறது. பாபா சொல்றாரு, நிறைய சக்தி உங்களுக்கு இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது, நாம் விகாரிகளாக இருந்தோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு காலத்துல நான் ரொம்ப சக்திசாலியா இருந்தேன், நான் நிர்விகாரியா இருந்தேன்ட்டு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தனியாக முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்தீர்கள் என்றால் சர்வ சக்திவான் என்று தானே சொல்ல வேண்டும். பாருங்க, முழு உலகமே உங்க கையில, நீங்க தான் அந்த உலகத்தையே ராஜ்யம் செஞ்சீங்க, அப்பனா சர்வ சக்திவானா தானே இருந்தீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இந்த லட்சுமி நாராயணன் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தனர். இந்த சக்தி அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? லட்சுமி நாராயணனுடைய சர்வ சக்திகளின் ராஜ்யம் நடந்தது உலகத்துல. முழு உலகத்துக்குமே எஜமானலா இருந்தாங்க. ஆனா அந்த சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அவங்களே ஆயிட்டாங்களா? அவங்களுக்கு யாரோ கொடுத்துருக்கணும்ல. பாபாவிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அல்லவா, எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார். அப்ப அந்த சக்தி அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து கிடைச்சுன்னா பாபாவிடம் இருந்துதான் கிடைச்சது, கடவுள்கிட்ட இருந்துதான் கிடைச்சது சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் தான் இல்லையா, எவ்வளவு சகஜமா இப்ப புரிய வைக்கின்றார். இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்வது சகஜம் அல்லவா சொல்லி கேட்கிறார் பாபா. அதன் மூலம்தான் உங்களுக்கு ராஜ்யமே கிடைக்கின்றது. தூய்மையற்றவருக்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைக்க முடியாது. தூய்மை இல்லாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் உலகத்தினுடைய ராஜ்யம் கிடைக்காது. யார் பாபா சொல் பேச்சு கேட்கிறாங்களோ அவங்களுக்குதான் உலக ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்றாரு. தூய்மையற்றவர்கள் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். யாரெல்லாம் தூய்மையற்றவர்களோ அவங்க தான் போய் பக்தி மார்க்கத்துல லட்சுமி நாராயணன் சிலைக்கு முன்னாடி வணங்குறாங்க. அப்படின்னா அவங்க லட்சுமி நாராயணன் ஆனவங்க பூஜைக்குரியவரா ஆகுறாங்க. அவங்கள போய் இவங்க வணங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் பக்தர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். யாரெல்லாம் தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்களோ அவங்க பக்தர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையானவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள். பக்தி மார்க்கம் கூட அரைக்கல்பம் நடக்கிறது. 2500 வருஷமா பக்தி மார்க்கம் கூட நடக்குது. இப்போது உங்களுக்கு பகவான் கிடைத்திருக்கின்றார். இப்போ நம்ம தேடின கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன், பக்தியின் பலனை கொடுக்க வந்துள்ளேன். பாபா சொல்றார், நீங்க அரைக்கல்பமா 63 பிறவியா
இல்லையா? என்னை பக்தி செஞ்சு தேடி தேடி அலைஞ்சிங்க. அதனால நான் வந்துட்டு பக்தியின் பலனை கொடுக்க வந்திருக்கிறேன். ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடுவார் என்று பார்க்கிறார்கள். சொல்றாங்க இல்லையா, கல்கி அவதாரம் எடுத்து வருவாரு, கடைசியில குதிரை மேல வருவாருன்னுலாம் சொல்றாங்க. பாபா ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் வருவாருன்ட்டு பாடுறாங்க. பாபா சொல்றாரு, நான் ஏதாவது மாட்டு வண்டி போன்றவற்றில் வருவேனா என்ன என்று பாபா கேட்கின்றார். பாபா கேட்கிறார், நான் ஏதாவது மாட்டு வண்டியில வருவேனா என்ன சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு உருவமே கிடையாதுல்ல. நான் ஏதாவது ஒரு உடல்ல தான் வந்தாகணும். யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருந்தாரோ, பிறகு 84 பிறவிகள் முடித்திருக்கிறாரோ அவருக்குள் தான் நான் வருகின்றேன். அவரு ஒரு மனித உடல்ல தான் பிரவேசமாகி வரணும். சாதாரண மனித உடல்ல யாரு ஹையஸ்ட்லயும் ஹையஸ்டா கிருஷ்ணரா பிறவி எடுத்தாரோ, 84 பிறவி கீழே இறங்கி வந்திருக்கிறாரோ அவர் உடல்ல தான் நான் வந்து சொல்றேன்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் உத்தம புருஷர்கள் இருக்கிறார்கள், கலியுகத்தில் கீழான தமோ பிரதானமானவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்துல எல்லாமே இப்ப தமோ பிரதானவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆகிறீர்கள். பாபா வந்து தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக மாற்றுகின்றார். இது கூட ஒரு விளையாட்டாகும். இந்த குட்டி கர்ண விளையாட்டுன்னு சொல்லுவார்ல பாபா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி நம்ம வந்து சதோல இருந்து தமோவா மாறிடும். பாபா வந்து திரும்ப தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமா மாத்துறாரு. ஒருவேளை இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் சத்தியுகத்தில் வரமாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருவேளை இது பாபா சொல்றது எதையுமே அவங்களுக்கு புரியல அப்படின்னா அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க சத்தியுகத்துல வரமாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பாபாவின் சேர்க்கையின் மூலம் தன்னை தங்க புத்தியுடர்களாக மாற்ற வேண்டும். பாபா கூட தான் இருக்கணும், மாயா கூட போகக்கூடாது. சம்பூர்ண நிர்விகாரியாக முழுமையாக விகாரம் இல்லாதவர்களாக ஆக வேண்டும். முழுமையா விகாரம் இல்லாதவர்களா ஆகணும். பாபா கூட சேர்ந்தாதான் அந்த மாதிரி ஆக முடியும். கெட்ட சேர்க்கையில இருந்து விலகி இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் 63 பிறவைகளா நம்ம கெட்ட சேர்க்கையில் தான் இருந்தோம், அதுல இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், நாம் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆவதின் மூலம் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக சக்கரவர்த்தியாக ஆகின்றோம். இப்ப நம்ம சுயதர்ஷன சக்கரதாரியா ஆகிட்டோம். அதன் மூலமா நம்ம புதிய உலகத்துக்கு எஜமானர்களா சக்கரவர்த்தி ராஜாவா ஆகணும்னு சொல்லி என்ற குஷியிலேயே எப்போதும் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நான் போயிட்டு சக்கரவர்த்தி ராஜாவா ஆக போறேன், அந்த குஷியில ஜாலியா இருக்கணும் எப்பவுமே சொல்றாரு. நம்ம ஞான சூரிய வம்சத்தர்களாக மாற்றுவதற்கு சிவபாபா வந்திருக்கின்றார். நம்முடைய லட்சியமே இதுதான் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், தடைகளை ரஞ்சனத்திற்கான விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து செல்லக்கூடிய தடையற்றவராக வெற்றியாளராக ஆகியவர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம பாபா சேவை பண்ணும் போதும் பாபா குழந்தைய ஆன பெண்ணும் நிறைய தடைகள் வரும். அது ஒரு விளையாட்டு, மனோரஞ்சனத்துக்கான விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஈஸியா அதை கடந்து செல்லுங்க, தடையற்றவராக வெற்றியாளராக ஆகியவர்களாக அப்படின்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி போயிருங்க, பறந்து போயிருங்க, தடையை உடைக்க முயற்சி செய்ய வேணாம், அப்பதான் வெற்றியாளரா ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தடை வருவது என்பது நல்ல விஷயமாகும். எந்த விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் தடை வரும், விக்னங்கள் வரும். அதனாலதான் புளியார் சுழி போட்டு எதா இருந்தாலும் தொடங்குவாங்க. ஏன்னா புளியார்ன்றது விக்ன விநாசக், தடைகளை வென்றவர். உண்மையிலே தடைகளை வெல்பவர் நம்ம தான். கடவுளே வந்து இப்ப நம்ம வந்து விக்ன விநாசகா மாற்றிருக்கிறார். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல புளியார் சுழி போட்டு எல்லா காரியத்தையும் தொடங்குறாங்க. ஏன்னா அதை போட்டா தடை வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப விக்ன விநாசகன்றவரு பிள்ளையார் தான். இந்த பிள்ளையார் வேற யாரும் கிடையாது, பகவானுடைய குழந்தைகள் தான். அப்ப தடை வர்றது நல்ல விஷயம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் தடை தோற்கடித்து விடக்கூடாது. ஆனா தடை வந்தா உடனே நம்ம தோற்கடிஞ்சு போய் சோர்வாய் போய் சரி என்னால முடியாது அப்படின்னு சோர்வா படுத்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ஏஞ்சி அந்த தடையை தாண்டி ஓடணும்னு சொல்றாரு பாபா. தடை வருவதே உறுதியானவர் ஆக்குவதற்காக தான். தடை கூட நாடகத்துல பதிவாயிருக்கிறது உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையினால் தடைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை மனோரஞ்சனத்திற்கான விளையாட்டு என புரிந்து கொண்டு கடந்து சென்று விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பொழுதே தடையற்ற வெற்றியாளர் என்று சொல்ல முடியும். அப்பதான் உங்களை தடையற்ற வெற்றியாளர்னு சொல்ல முடியும். சர்வ சக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றார் என்றால் பயப்படுவதற்கான எந்த விஷயமே இல்லை. யோசிச்சு பாருங்க, என் கூட இருக்கிறவர் யாரு? சர்வ சக்திவான் தந்தையே என் கூட இருக்கிறாரு. என் வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையா? என் கூட இருக்கிறவர் யாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பிரச்சனை பெருசு இல்ல, என் கூட இருக்கிறவர் தான் பெரியவர்.
அப்ப நான் பயப்பட மாட்டேன்ட்டு தைரியமா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பயப்படுவதற்கான எந்த விஷயமே இல்லை வாழ்க்கையிலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில் மட்டும் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் தடையற்றவராக இருப்பீர்கள். ஆனா பாபா சொல்றாரு, என்னை நினைச்சிட்டே இருக்கணும். என்னை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அப்ப என்னை நினைக்கணும் மற்றும் சேவையில மட்டும் பிஸியா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் தடையற்றவரா இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்பொழுதும் புத்தி ஃப்ரீயாக இருக்கிறதோ, எப்போது புத்தி ஃப்ரீயா இருக்குதோ, அதான் சொல்லுவாங்கல்ல, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீயா இருக்கிற புத்தி மனசு தான் என்ன பண்ணும், எல்லா குப்பையும் கொண்டு வந்து சேர்த்துரும். அப்போ வந்து பேய் பூந்துரும்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயா இருக்கிற மைண்ட்ல பேய் பூந்துரும்னு சொல்லுவாங்க. அதான் பாபா சொல்றாரு, எப்போது புத்தி ஃப்ரீயாக இருக்கிறதோ அப்போது தடை அல்லது மாயா வருகிறது. புத்தி ஃப்ரீயா இருந்தாதான் நமக்குள்ளார ஏகப்பட்ட எண்ணங்கள், வீண் எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். அது அப்பதான் மாயா வரும், தடை வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிஸியாக வச்சுக்காங்க, உங்க உடலையும் பிஸியா வச்சுக்கோங்க, மைண்டையும் பிஸியா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டே இருங்க, மைண்ட் பிஸியா வச்சுக்கோங்க. பாபாவை நினைங்க, சேவை பண்ணுங்க. ஜின் பூதம் மாதிரி சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க. இது மாதிரி பிஸியா இருந்தீங்கன்னா மாயா அல்லது தடை ஒதுங்கி சென்றுவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப மாயா வரும், பார்க்கும், ஐயோ இவங்க பிஸியா இருக்காங்க, பரமசிவனே கூட வச்சிருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம போகக்கூடாதுன்ட்டு போயிடும். தடையும் ஒதுங்கி போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சுகத்தின் கணக்கை சேமிப்பு செய்வதற்காக மரியாதை பூர்வமாக உள்ளத்தில் இருந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சுகத்தினுடைய கணக்கு, நம்ம ஒரே துக்கத்தை தான் ஸ்டாக் வச்சுக்கிறோம். துக்கம் கொடுத்தோம், துக்கம் எடுத்தோம், 63 பிறகுகளா இதே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப எல்லாருக்கும் சுகம் கொடுங்க. வாயினால கூட அன்பான வார்த்தைகள் பேசுங்க, செயலால கூட அன்பா கவனிங்க, சுகம் கொடுங்க. சுகத்தினுடைய கணக்கை சேமிப்பு செய்வதற்காக மரியாதை பூர்வமாக ரெஸ்பெக்ட் கொடுங்க. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட், அப்படியே உள்ளத்திலிருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இருக்க கூடாது. உள்ளேயும் அதேதான் இருக்கணும், வெளியே அதேதான் இருக்கணும். உள்ளத்திலிருந்து எல்லாருக்கும் சுகம் கொடுங்க. அதுவும் உங்களுடைய பிராமண பரிவாரத்திற்கு கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே சுகம் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் உங்களுடைய சுகத்தினுடைய ஸ்டாக் இருக்கு இல்லையா, கணக்கு, அது வந்து சேமிப்பாகும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம்